வணக்கங்க. நான் தான் உங்க வீட்டு பொண்ணு லதாராவ். பொதுவா நம்ம எல்லாருமே எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு தானே செய்வோம். அப்பதான் இந்த விஷயம் சக்சஸ் ஆகும். நான் கூட அப்படிதாங்க. எனக்கு பயங்கரமான தெய்வ நம்பிக்கை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன். அதனாலதான் நம்மளோட முழு முதற் கடவுளான விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டேன். சோ அந்த நல்ல விஷயம் என்னன்னு பாக்கலாமா? ஏனங்க நான் சொன்ன அந்த நல்ல விஷயம் என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நம்ம விவி ப்ரமோட்டர்ஸோட அமுதா நகரை பத்தி தாங்க சொன்னேன். அமுதா நகரை பத்தி சொல்ல நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ இந்த லே அவுட் பாத்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் நகராட்சியை ஒட்டியே இருக்குங்க. அப்புறம் மெயின் ரோட்ல இருந்து வாக்கபிள்னா நிஜமாவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த லே அவுட் ரொம்ப செக்யூர்டா இருக்குங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கட்டிருக்காங்க. சோ நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டபுள் ஆகிற சான்ஸ் மட்டும் இல்லங்க, அது சேஃபாவும் செக்யூரா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நம்ம விவி ப்ரமோட்டர்ஸ் அமுதா நகர்ல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. எஸ், இது டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட். ஆமாங்க, அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் வாங்குறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. ஆசை இருந்தால் நண்பா சொர்க்கம் பிறக்கும் நண்பா, நாம் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு முத்தெடுப்போம் நண்பா. பானம் வலது கையில் பூமி, இடது கையில் வாழ்வை, நமது பையில். ஓ நண்பா 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 கலக்கல்லாமா, நண்பா 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 வான் திறக்கல்லாமா. ஓ நண்பா, ஏ நண்பா, ஓ நண்பா, ஏ நண்பா, ஓ நண்பா. சென்னையோட துணை நகரம்னு 4 முக்கியமான நகரங்களை சொல்றாங்க. அது என்னென்ன நகரங்கள்னு உங்களுக்கு தெரியுமா? செங்கல்பட்டு, கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரம், அப்கோர்ஸ் இப்ப நம்ம இருக்கிற அரக்கோணம். இதுல செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா ஏரிகள் நிறைந்த ஊர், அதனால அது விவசாய நகரம்னு சொல்றாங்க. கும்மிடிப்பூண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சோ கும்மிடிப்பூண்டி ஒரு தொழில் நகரம். காஞ்சிபுரத்தை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. காமாட்சியில இருந்து வரதராஜ பெருமாள் வரைக்கும் எல்லா சாமிகளும் கூறிக்கொண்டிருக்கிற ஒரு கோவில் நகரம். அரக்கோணத்தை பத்தி கேக்குறீங்களா? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அரக்கோணத்துல சொல்லணும்னா நிறைய ஹைலைட்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு முக்கியமான ரயில்வே கோட்டம் அமைஞ்சிருக்கிற ஊர் வந்து இந்த அரக்கோணம். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாம் பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இந்திய ராணுவம், அதுல முக்கியமா ஏர்போர்ட் வந்து இந்த அரக்கோணத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் இருக்கிற இந்த அரக்கோணத்துல அமைஞ்சிருக்கிற விவி ப்ரமோட்டர்ஸோட நம்ம அமுதா நகர்ல நீங்க உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா கனாபெல்லாம் டெவலப் ஆகுங்க. ஏன்னா இவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கே. சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம விவி ப்ரமோட்டர்ஸோட இந்த அமுதா நகர் உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வாங்கி போடுங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ஏன்னா அரக்கோணம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு மாநகரம். ஜெனரலா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க ஒரு ஏரியால நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குறுகிய காலத்துல டபுளா ட்ரிபிளா ஆகும். சோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம விவி ப்ரமோட்டர்ஸோட அமுதா நகர் உங்களுக்கு ரைட் சாய்ஸா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அமுதா நகர்ல ஒரு சதுர அடியோட விலை வெறும் 275 ரூபாய் தாங்க. அவ்வளவுதானா அப்படிங்கிறீங்களா? அவ்வளவுதாங்க. சரி, விலை இவ்வளவு கம்மியா இருக்குமே, அப்போ இந்த சைட் வந்து எங்கேயோ ரொம்ப தூரமா ஊருக்கு வெளியே இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லங்க. ஜஸ்ட் இதோ பாக்குறீங்கல்ல, இதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோடு இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட லே அவுட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பாக்குறப்பவே தெரியும் சைட்டை சுத்தி நிறைய வீடுகளும் இருக்கு. இது டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் அப்படிங்கிற